Hello friends, welcome back to our channel Freedom Food Days. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஈஸியான ஒரு முள்ளங்கி மசாலா ஃப்ரை தான் செய்ய போறோம். நம்ம முள்ளங்கியை வச்சு சாம்பார், கூட்டு, சட்னி இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முள்ளங்கியோட தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து முள்ளங்கியே வேக வச்சுக்கலாம். முள்ளங்கியில் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. முள்ளங்கியில் நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ இடையில இதை ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இதில் இடித்த பூண்டு, கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால முள்ளங்கி ஃப்ரை ரொம்பவே வாசனையாக இருக்குது. இந்த முள்ளங்கி ஃப்ரையை சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.